பாப்புக்குட்டிக்கு செகண்ட் மொட்டை பழனியில் போடுறதா தாங்க வேண்டியிருந்தேன். நானுமே பூமுடி கொடுக்கணும். இந்த டைம் கொடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகிறபோது வந்து கொடுக்கலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். எனக்கு இந்த ஹைவேஸில் போகிறது ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஃபேனை சின்ன வயசுலேருந்தே ரசித்து பார்த்துட்டு போவேன். ஃபஸ்ட்டு மொட்டைக்கு பாப்புக்குட்டி பயங்கரமாக அழுதாங்க. இந்த 1 வீக்காகவே சொல்லிட்டு தான் இருக்கேன், வலிக்காத சாமி, அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சமத்தாக இருந்துட்டாங்க. உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடையும் பாப்புக்குட்டிக்கு நல்லபடியாக மொட்டை அடிச்சாச்சுங்க. அவங்களுக்குன்னு சின்னதாக எந்த விஷயம் பண்ணாலும் சரி, எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும். அது ஏனே வந்து தெரியாது. எப்போ போனாலும் சரி, முருகனை பார்க்குற போதும், வெளியில் வந்துட்டு தங்க கோபுரத்தை பார்க்குற போதும் ஹாப்பினஸில் எனக்கு கண்ணே கலங்கிடும். ஒரு சிஸ்டர் லாங் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, எப்படி பைக்கில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கு பெருசாக டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. சாரீ வந்து பறக்காத மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி உட்காந்துப்பேன். நம்ம கிட்ட அஃபோர்டபுள் ரேஞ்சில் சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.